அன்பானவர்களே, இம்மட்டும் ஜீவனை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கழிஞ்ச வாரம் எனக்கு வர முடியவில்லை. வயிற்று இளக்கம், அடிக்கடி வயிற்று இளக்கம் வந்துவிடும். முன்னாலே நம்ம அம்மாமார்கள் இருக்க காலத்து என்ன செய்வார்கள், மிளகு வைத்து புளியை வைத்து உப்பு வைத்து அரைத்து வயிறெல்லாம் அப்படி போட்டு கொதிக்கிட்டு அப்படி பார்ப்பார்கள். நான் இப்பொழுது இங்கே வந்த பிறகு என்ன செய்ய வேண்டாம், அப்படி ஒரு வயிற்று இளக்கம் வந்தால் நான் ஒரு பார்க்கறது இல்லை. அப்படி ஒரு இது நான் பார்க்குற வேலையும் இல்லை. அது ஒரு பிசாசு கிரியேடின்னு சொல்லி இப்போ கழிந்த வாரமாக நான் கூட்டத்தில் இருக்கிற பற்றில் அடிக்கடி நெருக்கப்பட்டிருந்து வரும் நேரத்துலேயும் ஒரு நாளத்துக்கு முன்னே பயங்கர நெருக்கம் ஆகிட்டு. அப்போ நம்ம ஊழியர் அவர்கிட்ட சொல்லி ஜூம் பண்ணி அதோடு தீர்ந்து கழிந்த வாரம் வரல. இந்த வாரமும் வருவேனா வரமாட்டேன்னு அப்படி நினைத்து கொண்டே இருப்பேன். ஆனாலும் ஆண்டவரிடம் கேட்டே இருந்துடுவேன். ஒன்றும் நடக்கவில்லை. ஆண்டவர் மட்டும் சுகத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் ஊழியர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். எடுத்து பணிகளை செய்கிற மகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அவளை இம்மட்டும் காத்ததுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருகை பக்கம். நம்ம ஊழியர் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்மை காப்பதற்காக அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்த கடிந்து கூட சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர் இனி ஆண்டவர் நம்மை விட மாட்டார். ஒரு ஆத்மா தப்பி தான் பார்த்து கொண்டிருக்கார். நம்ம ஊழியரிடம் பாவத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து, அநியாயத்தை குறித்து செய்யாதவர்கள் மனதிரும்புகள் பரலராட்சிகள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வேதவைகளை விட்டு நீங்கள் கடந்து செல்லுவார்கள். இனி நமக்கு ஆண்டவர் அதுக்குள் நாள் தரமாட்டார். ஏதோ அவர் ஒரு வருஷத்தை சொன்னார். அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம தப்ப முடியாது இருக்கிறதா. ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடப்பது நம்ம அன்பின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.